வணக்கம். விஜய் சாருக்கு தளபதி, இளைய தளபதி எக்ஸெட்ரா பட்டம் இதெல்லாம் ஆக்ஷன் அமர்க்களம்லாம் எல்லாம் தெரியும். அவருக்கு வித்தியாசமா ஒரு பட்டம் குடுத்து, ஒரு டைட்டில்ல குடுத்து ஒரு படம் வந்திருக்கு. அத பத்தி தான் பேசப் போறோம். வசந்த வாசல். டைட்டிலே ஒரு சென்டிமென்ட்டா எடுத்துட்டாங்க. வசந்தத்தையும் குடுத்துட்டாங்க. வாசல், கிழக்கு வாசல் மாரி வாசல். அந்த அப்படின்னு வந்தா ஒரு ஹிட்ன்ற மாரி ஒரு சென்டிமென்ட்டா கதையில ஒரு விஷயம் இதுல கனெக்ட் இருக்கிற மாரி ஒரு வசந்தம் வரணும் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு அழகா பண்ணியிருப்பாங்க. அந்த படம் தான். டைரக்டர் எம்.ஆர். சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதுலதான் டைட்டில்ல விஜய் சார் பேர் வந்து இளந்தென்றல் விஜய் அப்படின்னு சிறப்பா ஒரு கௌரவம் கொடுத்திருப்பாங்க, மரியாதை கொடுத்து கலக்கியிருப்பாங்க. முக்கியமா சொல்லப்போனா சாங் சீட். இந்த பாட்டு அடிக்கடி எப்பம்ல கேட்கலாம். நீங்க கொஞ்சம் கவனிச்சா இந்த படமா அது நிறைய பேர் தெரியாது. பேர் கேட்டதா உங்களுக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்க. அருள்மொழி சார் பாடியிருப்பார். அதுதான் இங்க டிஃபரெண்ட். புது ரோஜா அப்படின்னு ஆரம்பிக்கும். புது புது ரோஜான்னு வந்தாலே நிறைய பாட்டு உங்களுக்கு தெரியும். அந்த சென்டிமெண்டா வார்த்தையே ஒரு ஹிட் சாங்ஸ் நிறைய அந்த ரோஜா புது ரோஜா வந்ததெல்லாம் ஹிட் தான். அதுல கூட இதை எடுத்திருக்கலாம். கரெக்டா உட்காந்துருக்கும். அப்படி வந்த பாட்டு ஹிட் சாங், ஒரு டூயட் பாட்டு. இதுக்கு இன்னொரு பாட்டு வந்து சினிமா பேஸ்ல ஒரு சாங் 2 பேரும் ஆடுவாங்க. அந்த பாடினது வந்து ஷாகுல் அமீன் சொன்னதா. அந்த பாட்டு கிட்ட ஒரு ஃபோக் சாங் மாதிரி மீதி இந்த பாட்டு ஆவரேஜா போயிட்டு இருக்கும். கதைக்கு வருவோம். விஜய் சார் எத்தனையோ படங்கள் நிறைய நடிச்சு கதாபாத்திரங்கள்லாம் மனப்பாடம் தான். எல்லாரும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மனப்பாடம் தெரியும். ஆனா இந்த கேரக்டர் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இதுல வந்து சினிமால நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முயற்சி வெறித்தனமா எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அததான் பண்ணிருப்பாரு. அதையும் சிறப்பா பண்ணிருப்பாரு. ஓப்பனிங் சீனே ஒரு மிரட்டலா இருக்கும். ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாரு. வாய்ப்பு கேட்க வரும்போது பண்ற விளையாட்டு கேம் மாதிரி அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா விஜய் சாரோட வடிவேலு சார் காம்பினேஷன் நிறைய பார்த்திருப்போம். சக்சஸ் பண்ண காமெடி அந்த காம்போ அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா கொண்டாடி இருப்போம். இந்த படத்துல வடிவேலு அவ்வளவு யங்கா வந்து வாடா போடாட பேசியும் ஒரு நட்பா பேசியும் விஜய் சாருக்கு அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி கூட இருந்து பண்ற மாதிரி அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாரு. ஜோடி அப்பே கோவை சார்லாம் இந்த படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க காமெடி போர்ஷன் சூப்பரா போகும். டைலாக்லாம் அருமையா இருக்கும். அப்புறம் ஒரு லவ் ஸ்வாதி அவங்க 2 பேரும் ஜோடி ஹிட்ஸ் படம் அந்த மாதிரி அது அப்படிதான் கொடுத்துருப்பாங்க பாருக்கு. அவங்க பங்குக்கு சினிமாவே பிடிக்காது, படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி. எப்படி சொல்றேன்னா ஒரு சீன் ஒரு காலேஜ் கல்ச்சரல்ல இந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்றது பிடிக்காது, நான் படிப்பு தான் முக்கியன்ற ஒரு கேரக்டர். ஆப்போசிட்ல இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க அதுதான் கதை. அது நல்லா டைரக்டர் கொடுத்திருப்பாரு. வில்லன் மன்சூர் அலிகான் அவர் ஸ்டைல்ல என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டா 100% என்ன அது அழகா கொடுத்து ஒரு வில்லத்தனம் பண்ணி ஒரு கலக்கியிருப்பாரு. வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல தூக்கின்னு போறது, அங்க வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது அது நடக்கும் சும்மா முடியும். நடுவுல கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சீனியர்ஸ். இடிச்சபுடி செல்வராஜ் சாரு அவங்க எல்லாம் இவ்வளவு ஜூனியர்ஸ், அதாவது அவங்க எல்லாம் வந்து சீனியர்ஸ் இவ்வளவு கலக்கியிருப்பாங்களோ அந்த மாதிரி படத்துக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு அந்த காட்சிகள் நகர்றதுக்கு கூடவே ஒரு அப்பவே ஒரு பையில வச்சு மது விற்கிற மாதிரியும் போதைப் பொருள் விற்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அது அப்பயே அவ்வளோ அசால்ட்டா பண்ற மாதிரி அதெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதுக்கெல்லாம் அழகா அதையும் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு குரூப் அவங்களுக்கு ஒரு லெசனு, அதுல மன்சூர் அலிகானுக்கு கொஞ்சம் இருக்கிற பங்கு அப்படி ஒரு விஷயம் வரும். அதுக்கும் ஒரு கரெக்டா படத்துல ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து அதையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு 3 பொண்ணுங்க ஒரு கேரக்டர் நடுவில் ஒரு தைரியமா என்ன வேணா பண்ணாத மாதிரி அவங்க காமெடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் இது ஒரு கலகலப்பு ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா, அப்படி கொண்டு போவோம். அதுல ஒரு கேரக்டர் தான் இவங்க லவ் ஹெல்ப் பண்ற மாதிரி கதையில கொண்டாந்துருப்பாங்க. ஆக மொத்தம் ரொம்ப போர் எல்லாம் கிடையாது. ஒரு வாட்டி பார்க்கலாம். வசந்த வாசல் விஜய் படத்து அவர் நடிச்ச படங்கள்ல மறக்க முடியாத ஒரு படம் தான்.